கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய மாதம். அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் தனஸ்தானத்தில் இருக்கார். பெரிய வெற்றி. இன்னொரு பக்கம் கவனமாகவும் பொதுவாக இருக்கணும். 2ல் சனி இருக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேச்சு, நாவடக்கம், எந்த வார்த்தையை பேசணும். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மட்டும் ட்ரிகர் ஆகிடக்கூடாது. இதுவரைக்கும் இவங்களுக்கு குரு சண்டாள யோகம் இருந்து கொண்டிருக்கு. அதனால நிறைய ப்ராப்ளத்தை அனுபவிச்சாங்க. அப்போ காசு வந்தாலும் பத்தலை. இந்த குரு சண்டாள யோகம் விலகுது. இந்த 2ஆம் தேதியிலேருந்து விலகுது. ஃபினான்ஷியலாகவும். கும்பராசி என்பவர்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது? கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய மாதம். ஓகே. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த கருத்து சொன்னாலும் அந்த கருத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஆட்கள். அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் தனஸ்தானத்தில் இருக்கார். பெரிய வெற்றி. நல்ல வருமானம் வரும். பொதுவாக சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருக்காருங்கிறதே ஒருத்தருக்கு யோகம். நல்ல வருமானத்தை கொடுக்கும். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் உண்டு பாருங்க. அந்த மாதிரி அது நல்லதையும் செய்யும் சனி பகவான். இன்னொரு பக்கம் கவனமாகவும் பொதுவாக இருக்கணும். 2ல் சனி இருக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேச்சு, நாவடக்கம், எந்த வார்த்தையை பேசணும். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மட்டும் ட்ரிகர் ஆகிடக்கூடாது. யாராவது இவங்களை தூண்டி விட்டுட்டாங்க, கோவம், ரொம்ப பொறுமையாக தெரிவாங்க. கோவப்பட்டுட்டாங்கன்னா என்ன பேசுகிறோம் அப்படின்னு நிதானம் இல்லாமல் பேசிடுவாங்க. அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை பாதிக்கிறத நான் பல இடங்களில் பார்க்குறேன். அப்படி 2ஆம் இடத்துல சனி இருக்கிற போது வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் நல்ல வருமானம் வரப்போகுது. நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு இப்போ என்ன கேள்வி இருக்குன்னா, சார் எனக்கு ஜாப் கிடைக்குமா, எனக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ ஜாப் கிடைக்கக்கூடிய யோகம், நல்ல யோகம் இருக்குது. ஒரு பெர்மனன்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கோ இல்லைன்னா ஃபினான்ஷியலாக ஒரு சரியில்லாத ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு ஃபினான்ஷியலாக நல்ல ஹைக் இருக்கிற மாதிரி ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கோ ஒரு யோகம் கூடி வருது. இது வரைக்கும் இவங்களுக்கு குரு சண்டாள யோகம் இருந்து கொண்டிருந்தது. அதனால நிறைய ப்ராப்ளத்தை அனுபவிச்சாங்க. அப்போ காசு வந்தாலும் பத்தலை. பிள்ளைகளுக்கு ஏதோ இவங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ பாதிப்பு அதெல்லாம் இருந்துச்சு. இந்த குரு சண்டாள யோகம் விலகுது. அப்போ அது என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு இந்த 2ஆம் தேதியிலேருந்தே விலகுது, ஜூன் 2லேருந்தே. அதனால் ஃபினான்ஷியலாகவும் நல்லா இருப்பாங்க. இவங்க குடும்பமும் ரொம்ப நல்லா இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் இருந்த கருத்து மாறுபாடுகள், பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரிந்தவர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க கூட இந்த மாதம் சேர போகிறாங்க. அந்த யோகமும் இருக்குது. தைரியமாக கடன் வாங்கலாம். அந்த கடன் இது நாள் வரைக்கும் எனக்கு கடன் பிரச்சனை இருக்குங்கிறவங்களுக்கு கடன் அடைபட ஆரம்பிச்சிடும். இப்போ புதுசாக கடன் வாங்குவாங்க. தொழிலை நல்ல ஒரு வளர்ச்சியான நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு. பெண்களுக்கு தான் பெரிய யோகம் இருக்குது. கும்பராசி பெண்களுக்கு பெரிய யோகம். கும்பராசிக்கு யோகத்தை தரக்கூடியவன் அந்த சுக்கிர பகவான். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. அப்போது இவர்கள் செய்த அதிர்ஷ்டம், இவர்கள் செய்த புண்ணியம் பெண்களுக்கு அவங்க செய்யக்கூடிய ப்ரொஃபஷனில் பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். பொழுதுபோக்கு விஷயங்கள் இந்த மாதம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், இந்த வார்த்தை தான் இருக்கும் கும்பராசிக்காரர்கள். நிறைய ஒரு சுற்றுலாத்தலங்களுக்கு போயிட்டு வரலாமா, இல்லை வெளியே ஜாலியாக வெளியே போகிறது, மாலுக்கு போகிறது, நிறைய பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறது, மனசுக்கு விரும்புகிற ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிப்பது, அதெல்லாம் இருக்கும். அப்படி அந்த ஒரு யோகம் கிடைக்கிது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த காலேஜ் முடிச்சிருப்பாங்க பாருங்கள், இவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு, ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷனை செலக்ட் பண்ணி படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய கும்பராசி இளைஞர்கள் காதல் விஷயம் கைகும். இந்த மாதத்துடைய சிறப்பே அதுதான். அவங்களுக்கு காதல் திருமணமாக முடியக்கூடிய அமைப்பும் இருக்குது. கம்பெனியன்ஷிப்பில் இருந்துக்கிட்டு இருப்பாங்க சில பேர், அவங்களும் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிடலான்னு முடிவு பண்ணிடுவாங்க. அந்த அமைப்பு மிகச்சிறப்பாக இருக்குது. அவங்க குடும்பத்துக்கு முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது. பிஸ்னஸ்லேயும் ரொம்ப திருப்தியாக இருக்க போகிறாங்க. சூப்பர் சார். அதாவது கும்பம் மகிழ்ந்து வாழக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் அமைய போகுதுன்னு ஒரு அற்புதமான பலன் சொல்லியிருக்கீங்க. எந்த விஷயத்தில் சார் கவனமாக இருக்கணும்? நல்ல கேள்விப்பா. இவங்க பேச்சுக்களில் கவனமாக இருக்கணும். யாருக்கும் எந்த உறுதிமொழியும் கொடுக்கக்கூடாது. நான் இந்த காரியத்தை செய்தேன்னு உறுதிமொழி கொடுப்பதோ, நண்பர்களுக்காக கேரண்டர் கையெழுத்து, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இந்த மாதம் செய்யக்கூடாது. அதில் அவங்க கவனமாக இருந்தாலே போதும். கொஞ்சம் ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்குது. மற்றபடி இது நல்ல மாதம். சூப்பர். அதாவது வாயை மட்டும் வச்சுட்டு கம்முன்றதுக்கோங்க, வார்த்தைகளை விட்டுட்டா தான் பிரச்சனையே ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்த்ததுக்கப்புறமா எல்லோரும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர் சார். எந்த கடவுள் வழிபாடு கும்பராசி என்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும்? ரங்கநாதர், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர். அவருடைய பாதத்தை பணிவதும்
அவரை வழிபடுவதும் இந்த மாதம் அற்புதமான பலன்களை கொடுக்கும். ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதரை வழிபட்டுட்டு அங்கே கிடைக்கக்கூடிய அந்த பிரசாத ஸ்டாலில் கிடைக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கி, உதாரணமாக தயிர் சாதம் வாங்கி ஒரு 9 பேருக்கு தானம் கொடுத்தாங்கன்னா பெரிய லாபம் கிடைக்கும். தொழில் லாபம், குடும்பத்தில் சந்தோஷம், ஒரு உயர்வான பதவி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகிறத பார்க்கலாம். அற்புதமாக அமையும். ஓகே சார், ஒரு அற்புதமான பலனை கும்பராசி நேயர்களுக்காக கொடுத்துருக்கீங்க. நன்றி சார். நன்றி. அதாவதுங்கம்மா, ஜூன் மாதத்தில் இப்போ நம்ம வந்து ஒரு தமிழ் மாத பலன்கள் பார்க்குறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, சூரியனை அடிப்படையாக எடுத்துக்கிடுவோம். தினபலன் பார்க்குறோம் வச்சுக்கோங்களேன், அப்போ என்னது சந்திரனை பேஸ் பண்ணி தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம். இதே நீங்கள் வருஷ பலன் கேட்குறீங்க, குரு பயிற்சி பலன் கொடுங்க, ராகு கேது பயிற்சி பலன்கள், அந்த வருஷத்தில் இப்போ வந்து என்னென்ன கிரகங்கள் எந்த பொசிஷனில் இருக்குது, சனி பகவான் எப்படி இருக்காருன்னு எடுப்போம். அப்போ இது மாத பலன் அப்படின்னு இருக்கும்போது ஜூன் மாதத்தில் சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் ரிஷப ராசிலேயே இருக்கார், மிதுன ராசிலேயே இருக்கார். ரிஷபம் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல இந்த காலபுருஷ தத்துவம் சொல்கிற மாதிரி, அதில் நல்ல காசு வரக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்போது முதல் 15 நாள் இந்த ஜூன் மாதத்தில் நல்ல வரவு வரக்கூடிய அமைப்பு தான் பொதுவாக இருக்கும். அடுத்த 15 நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வணிக நோக்கங்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா சூரியன் போய் புதனுடைய வீட்டில் உட்காருவார். அப்போ பிஸ்னஸ் சிந்தனைகள், அதே மாதிரி வந்து கம்யூனிகேஷன் செக்டாரில் ஒரு பெரிய வளர்ச்சி இதெல்லாம் இருக்கும். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷன் மீதான ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, நம்ம ஒரு குறிப்பிட்ட எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சேர்ந்தோம்னா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அமைப்பு. கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா, சுக்கிரன் வந்து இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது அவர் வந்து மிதுன ராசியில் இருக்கார், அப்புறம் கடக ராசிக்கு அவர் போகிறார். அப்போ மிதுன ராசி, கடக ராசி இதிலெல்லாம் அந்த சுக்கிர பகவான் போகும்போது அந்த சுக்கிரனுடைய அனுக்கிரகம் வந்து, நீங்கள் ஒருத்தர் நாடகத்துறையில் இருக்காங்க, சினி ஃபீல்டில் இருக்காங்க, அதே மாதிரி வேறு ஒரு பரதநாட்டியம் ஆடுறவங்களாக இருக்காங்க, எல்லாருக்குமே பெரிய எக்ஸ்போஷர் இப்போ கிடைக்கும். ஸோ இந்த ஜூன் மாதம் அந்த யோகமான மாதமாக அவங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்துடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேஷத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கார். அப்போது ஒரு ஒரு உக்கிரமான ஒரு வேகமான செயல்பாடுடைய மாதம்னா இந்த மாதம். இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில், அதுக்கப்புறம் செவ்வாய் மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ரிஷபத்தில் வந்து சூரிய பகவான் இருக்காருங்கிறேன், மிதுனத்தில் சுக்கிரனும் புதனும் மாத துவக்கத்தில் இருக்காங்க. கடக ராசியை பார்த்து இந்த மாதம் குரு பகவான் வந்துடுறார். மாதம் துவங்கின 1ஆம் தேதியே குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சி அடைகிறார். ஒரு நல்ல பயிற்சி மாதம், பெரிய அளவுக்கு வளர்ச்சி கொடுக்குமா. அதே மாதிரி ராகு கேது பார்த்தீங்கன்னா, கேது சிம்மத்திலையும் ராகு கும்பத்திலையும் இருக்கிறார். அப்போ இந்த குழந்தை பிறப்பு விகிதம், அது அந்த குழந்தை பெற்றுக்கிறதுக்குரிய ஒரு நாட்டம் குறைவு, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். பொழுதுபோக்கு விஷயங்கள் இருக்குது பாருங்க, ரொம்ப ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது இல்லைங்களா, இதில் வந்து கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு மாதம். ஓகே, சரிங்களா. அப்போ இதே மாதிரி அரசாங்கம் பல நல்ல திட்டங்களை எடுக்கும். குரு வந்து கடகத்தில் உட்கார்றார் அப்படின்னா, கடகராசியை சேர்ந்தவர் தான் இப்போ நாட்டையே ஆள்றார் இல்லையா, கடகராசி கடக லக்னத்தை சேர்ந்தவர். அப்போ குரு வந்து உட்காரும்போது அவருக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அப்போ நிறைய நலத்திட்டங்கள் இந்த ஜூன் மாதம் தமிழகத்திற்கு கிடைக்க போகுது. நிறைய நன்மைகள் காத்திருக்குமா. அப்படி ஒரு யோகமான மாதமாக இந்த மாதம் இருக்கும். அப்புறம் இந்த மாதத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்து ஜாப் ரீதியாக பெரிய ப்ராப்ளம் இருந்ததோ, இன் ஜென்ரல் ஜாப் ரீதியாக ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இந்த ராசியை சேர்ந்தவங்க யாருக்கு என்ன ஜாப் ரீதியாக ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த ப்ராப்ளங்களெல்லாம் இப்போ சால்வ் ஆகும். நிறைய பேருக்கு இப்போ வேலையில்லா திண்டாட்டம் இருந்துக்கிட்டு இருக்கும். இது நாட்டுடைய ஜென்ரல் ஒரு அடிப்படை. அப்படி இருக்கும்போது இந்த குருவுடைய பயிற்சி நடக்குது பாருங்களேன், ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி. அப்போ இந்த குரு வந்து சனியுடைய வேகத்தை தணிக்கிறார். சனி தான் வேலையை கொடுக்குறவர். அவர் வேலை தடுமாற்றம் இருந்துகிட்டு இருக்கு, இப்போ அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணிடுவார். அப்போ இந்த ஜூன் மாதம் எவ்வளவு நல்ல மாதமாக அமையுது. நிறைய பேர் வந்து தங்கம் வாங்குவாங்க. நம்ம பிரைம் மினிஸ்டரே சொல்லிட்டாரு, ஏகப்பட்ட பேர் தங்கம் வாங்குறாங்க, வாங்குறது குறைங்கிறார். தங்கம் வாங்குறத 1 இயர் அவாய்ட் பண்ணுங்க, வீட்டில் கல்யாணம் இருந்தால் கூட அவாய்ட் பண்ணுங்கிறார். நம்ம மக்கள் ஆனால் இப்போ நிறைய தங்கத்தை விரும்பி வாங்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கும். விலைவாசி அதிகரிக்கும். இந்த ஜூன் மாதம் நமக்கு விலைவாசிகள் அதிகரிக்கும். அதில் வந்து மக்களுக்கு வாங்குகிற சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட விலைவாசி அதிகம் வந்து சில பாதிப்புகளை
கொடுக்கும் இல்லையா? ஸோ அதில் கவனமாக இருக்கணும். நான் சொல்கிறேன், வருமானம் வரக்கூடிய மாதம் தான், இல்லாத மாதம் கிடையாது. இருந்தாலும் விலைவாசி அதிகரிக்கும் போது மக்களுக்கு அது வாங்கும் திறனுக்கு சின்ன தட்டுப்பாடுகள் வருது பாருங்கள். ஆனாலும் தங்கம் வாங்கி விரும்பி வாங்குவாங்க, அந்த அமைப்பு இருக்கும். ஸோ ஒரு நல்ல மாதமாக அந்த ஜூன் மாதம் நம்ம ராசிக்கு அமையுது.